இஸ்ரேல் ஒரு அட்டாக் இல்லைங்க, சீரீஸ் ஆஃப் அட்டாக் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஈரான்ல எங்கெங்க அடிக்க முடியுமோ அடிச்சிருக்காங்க. அங்கெல்லாம் அடிச்சா ஈரான் இந்த வார பெருசா மாத்தும்னு தெரிஞ்சுக்கிட்டே அடிச்சிருக்காங்க. அமெரிக்கா சொல்லி பண்ணிச்சா இல்ல அதுவா பண்ணிச்சான்னு தெரியல, வேலையை பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ முதல்ல அட்டாக்கை பத்தி சொல்லணும்னா, இந்த ஈரானோட யசித்ல அமைஞ்சிருக்க இந்த யுரேனியம் பிளான்ட் ஒன்று இருக்குல்ல, எல்லோ கேக் கேள்விப்பட்டிருப்பேன். இப்படி சொன்னது பல பேருக்கும் புரியும். அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். இதெல்லாம் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, அதோட இருதய பகுதி. அப்பேற்பட்ட இந்த இடத்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது மட்டுமா, இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இஸ்ரேலு, பவர் பிளான்ட் இருக்குல்ல, அதை கை வச்சிருக்காங்க ஈரான்ல. இதைத்தான் அமெரிக்கா அடிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. ஆனா இஸ்ரேல் அடிச்சிருக்கு பாருங்க. இந்த கோண்டாப்ல அமைஞ்சிருக்க பவர் பிளான்ட்டை இஸ்ரேல் வெற்றிகரமா அடிச்சிட்டாங்க. இதோடு நிறுத்தல. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஸ்டீல் பிளான்ட்ஸ், இந்த ஈரான்ல இருக்க முக்கியமான ஸ்டீல் பிளான்ட்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சவுத் வெஸ்டர்ன் ஈரான்ல இருக்கிற குசஸ்டான் ஸ்டீல் இருக்குல்ல, அந்த ஆளையும் அடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ஃபஹான்ல அமைஞ்சிருக்க முபாரக் ஸ்டீல் ஃபேக்டரிஸ், இதையும் தொட்டிருக்காங்க. இத்தனை அடிகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு ஈரானுக்கு இஸ்ரேல்.